விருமா இந்த பார்க்கில் எங்கே பாரு ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. உங்களோட அன்பு அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருந்து அப்படி இருக்கும். நல்லா இருக்கும்ல. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம ஏசப்பா நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவரோட அன்பெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாதும்மா. அவரோட அன்பு வந்து கடல் ஆழத்தோட ஆழமானது. அது தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு எக்ஸ்பிளைன் பார்த்துடலாமா? இப்போ வந்து தண்ணி பாருங்க, சாதாரண தண்ணி. என்ன புரியலையா? சொல்லுவாங்க, கேளுங்க. ஆமாங்க. ஏசப்பாவோட அன்பு வந்து ரொம்ப ஆழமானதுல. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆழமான இடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன், கேளுங்க. திமிங்கலம் வந்துட்டு கடல்லே பெரிய ஒரு உயிரினம். அது வந்து ஒரு பாலூட்டி இனம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த திமிங்கலம் வந்து அந்த குட்டிக்கு வந்து பால் ஊட்டும் போது நிறைய சான்சஸ் இருக்குது அந்த தண்ணியோட கலக்கிறதுக்கு. ஆனால் அந்த பாலில் வந்துட்டு 50% வந்து ஃபேட் இருக்கிறதுனால அது அந்த தண்ணியில் கலக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குட்டியும் அந்த பாலை வந்து அழகாக குடிச்சிருமா. ஸோ கண்ணுக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆழமான இடத்துல இருக்கிற அந்த திமிங்கல குட்டியே ஆண்டவர் இவ்வளோ விசேஷமாக பார்த்து பார்த்து படிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளோட அன்பை, நம்மளுக்கு எவ்வளோ அன்பு அவர் கொடுத்துருப்பாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி ஆண்டோட அன்பை குறித்து சொல்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. வேதத்துலேயும் அநேக வசனங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பரன குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவாங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஸோ அவர் எவ்வளோ நம்மளை நேசிச்சாருன்னா அவரோட ஒரே பரன குமாரனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த லவ் வந்து எப்பவுமே ஒரே சைடு வந்து நல்லாவா இருக்குங்க, அந்த லவ் வந்து கம்ப்ளீட்டே ஆகுதுங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து லவ் இருக்கணுங்க. அந்த அன்பு வந்து ரெண்டு சைடும் இருந்தால் தான் அது முழுமையான ஒரு அன்பாக வந்து வெளிப்படும். ஸோ அதே மாதிரி நம்ம ஆண்டரை வந்து ஆழமாக நம்ம நேசிப்போம். தேங்க்யூ. அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.